வணக்கம் நண்பர்களே. விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுறாராம். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுக ரொம்ப ரொம்ப உத்வேகத்தில் இருக்கான். அதே மாதிரி தாவேக்காவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சென்னையை சுத்தியே போட்டி போட போறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுதுங்க. ஏன்னா அப்படிதான் அவங்களுக்கு விருப்ப மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. நிர்மல்குமார் மட்டும் மதுரை பகுதியில் நிக்க போறாரு. விஜய் இந்த தேர்தலில் எத்தனை வேட்பாளர்களை நிறுத்துவார் அப்படிங்கிற பேச்சு ரொம்ப அதிகமா இருந்தது. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு விஜய் கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதுரியம் இருக்கிறதா, உறுதி இருக்கிறதா, சாத்தியம் இருக்கிறதா, எல்லாம் பொது வழியில நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த கட்சியில நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கானவர்கள், மறுக்க முடியாது. தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் எங்கே போட்டி போடுவாரு அதான் முக்கியமாக இருந்தது. அதான் முக்கியமா இருக்கு. விக்கிரவாண்டியா, விழுப்புரமா, வேளச்சேரியா, இப்படி நிறைய பேச்சு இருந்தது. ஆனா கடைசியில பார்த்தா அவரு திருச்சி கிழக்கு அல்லது திருச்சி மேற்கு இதுல போட்டிடுவாரோ. என்ன காரணம் அப்படின்னா அங்கு நிறைய கிறிஸ்தவ சமூகத்தினர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு ஓட்டு வரும் அப்படி நிறைய பேர் பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த பகுதியில திமுக ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு, ரொம்ப பலமா இருக்கு. அங்கே திரு நேரு, நேரு, அவர் ரொம்ப பலமா இருக்கிறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப பலமா இருக்காரு. ஆகையால அங்கே எந்த தொகுதியில, திருச்சி பகுதியில எந்த தொகுதியில நின்னாலும் அங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நிறுத்துறது அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்கான். இல்ல தமிழ்நாட்டுல வேற எந்த தொகுதியில விஜய் நின்னாலும் அங்கு பலமாக இருக்கின்ற திமுக காரரை நிறுத்தணும் அப்படின்னு திமுக ரொம்ப திட்டத்தில் இருக்கிறார். ஸ்டாலின் அதை தான் விரும்புறாரு. திருச்சியில விஜய் மாட்டார்னா கேட்கவே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அங்கே பலம், அங்கே அதிகார பலத்தை காட்டுவாங்க, அங்கே ஆட்சி பலத்தை காட்டுவாங்க, கட்சி பலத்தை காட்டுவாங்க, பண பலத்தை காட்டுவாங்க. எல்லாம் போட்டோம்னா அப்படியே விஜய் காலம் அப்பிடுவாரு அப்படின்னு திமுக நினைக்குது. திமுகவுக்கு எடப்பாடி கூட பெரிய எதிரி இல்லை போல இருக்கு. எடப்பாடி தோற்கடிக்கணும் அப்படின்னு தனியா ரூம் போட்டு சிந்திக்கிறது இல்லை. ஆனா விஜய் தோற்கடிக்கணும் அப்படின்னு ரூம் போட்டு சிந்திக்கிறாங்க. என்ன காரணம்னா அவர் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, 1 சீட்டோ 2 சீட்டோ 10 சீட்டோ 15 சீட்டோ ஒரு வளர்ற கட்சி அப்படின்னு திமுக நினைக்குது, பயப்படுது. ஆகையால விஜய் எங்க நின்னாலும் தோற்கடிக்கணும். எல்லாரும் சொன்னாங்க வேளச்சேரி அப்படின்னு. வேளச்சேரியில கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர், திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சாரு. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருந்தது, ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டுங்க. அதனால எப்படி இந்த தடவை இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து ஒருத்தர் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல வீண் வர்றதுனால அங்கே விஜய் நிப்பாரோ அப்படின்னு இருந்த சமயத்துல அங்கே ஒரு பெரிய ஆளை நிறுத்துறது அப்படின்னு திமுக நினைச்சது. ஏன்னா எங்கே நின்னாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நிறுத்தி வெற்றியடைய வச்சிருது. விஜய் தோற்கடிச்சிட்டா போதும், அந்த கட்சியில மற்றவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு திமுக நினைக்குது. அப்போ விஜய் எங்க நிற்பாரு? விஜய் நிற்கிறதுக்கான தொகுதிகள் என்ன, விஜய்க்கான அதிக ஆதரவு இருக்கின்ற இடங்கள் என்ன அப்படின்னு கணக்கு போட்டதுல முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்துல சில தொகுதிகள். ஏனென்றால் அங்கு மீனவ சமூகத்தினர் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்தவ சமூகத்தினர் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கு பாஜக காங்கிரசும் பலமாக இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கு. அங்கே விஜய் நின்னார் அப்படின்னா அவருக்கு ஆபத்தாக முடியட்டும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஆகையில சுற்றி வளைச்சு பார்க்கும்போது பெரம்பூர்ல நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சிருக்கிறாராம். பெரம்பூர்ல நின்னா மட்டும் திமுக விட்டுருமா? அங்கே யாராவது பலமான வேட்பாளர்கள் நிக்க மாட்டாங்களா? அங்கே சேகரபாபு நிக்க மாட்டாரா? அங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிக்க மாட்டாரா? இப்படியெல்லாம் நிறைய திட்டம் இருக்கு. ஏன் அங்கே நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் நிக்க மாட்டாரா? இப்படி எல்லாமே இருக்கு. இதெல்லாமே சுப்பிரமணியன் மாசு அங்க அவர் நிக்க மாட்டாரா? இப்படி முக்கியமான திமுக தலைகளை அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க திமுக. ஒருவேளை பெரம்பூர்ல விஜய் நின்னா அப்படின்னா அங்க ஒரு பெரிய திமுக வேட்பாளரை நிறுத்துறது, அதன் மூலமாக விஜய் தோற்கடிக்க நினைக்கிறது. விஜய்க்கு அங்கு என்ன சாதகம், பெரம்பூர்ல என்ன சாதகம் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல கிறிஸ்தவ சமூகத்தினர் அதிகம் பேர் இருக்காங்க. பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில இஸ்லாமிய சமூகத்தினர் நிறைய பேர் இருக்காங்க. பட்டியலினத்தவரும் அதிகம் பேர் இருக்காங்க. ஆகையில அது தனி தொகுதி ஆகிட முடியாது. ஆனால் பட்டியலினத்தவர் அதிகம் பேர் இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம் எது அப்படின்னா பெரம்பூர் தான். பெரம்பூரில் நின்னால் விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு தாவேக்கா நினைக்குது. மற்ற கட்சிகள் கூட அதை கணிச்சு வச்சிருக்காங்க. திமுகவுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்காக போட்டியை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அங்கே எல்லா தன்னுடைய அத்தனை படை பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி விஜயை தோற்கடிப்பதற்கு திமுக நினைக்கும்.
நிச்சயமா நினைக்கும். ஆனா விஜய் அதெல்லாம் மீறி மேல வந்துருவாரு அப்படின்னு தெரியுது. அப்பனா விஜய்க்கு கிடைக்க போறது ஒரு சீட்டு தானா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க கட்சிக்காரங்க கூட்டணி இருக்கிறவங்க அல்லது அவருக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்கிறவங்களே விஜய் பெரம்பூர் நின்னுனா ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா மத்த தொகுதியில் எதுக்கு கணக்கு வைக்கிறாங்க, கண்ணு வைக்கிறாங்க? என்ன காரணம்? இந்த டி நகர்ல புஷி ஆனந்த் நிக்க போறாராம். டி நகர்ல புஷி ஆனந்த் நிக்க போறாராம். ஐயோ அப்படின்னு தாவேக்கா நினைக்கிறாங்க இல்லையோ, திமுக அண்ணா திமுக நினைக்கிறாங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அந்த தொகுதியில திமுக வேட்பாளர் ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் அண்ணா திமுக வேட்பாளரை தோற்கடிச்சார். ரொம்ப 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 கம்மி. அதுல அண்ணா திமுக அப்போ பாஜக இருந்துச்சு. அவங்களும் சேர்ந்து அந்த இடத்துல பாஜகவும் பலமா இருக்கு. அந்த தொகுதியே பாஜக கேட்கறதா தெரியுது. அந்த தொகுதியை டி நகருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. திமுக அண்ணா திமுகவும் கழட்டி விடலாம்னு நினைச்சா அங்கு பலமா இருக்கின்ற அந்த கட்சியுடைய முக்கிய பிரமுகர் அந்த டி நகர் சத்யா அவரு கேட்டுட்டு இருக்காரு. ஐயா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்டால் எடப்பாடி மறுக்க மாட்டாராம். இதெல்லாமே இருக்கான். அங்கே புஷி ஆனந்த் யாருக்கு பலமா இருக்கும் பலவீனமா இருக்கும், ரெண்டு கட்சிகளையும் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கான வாக்கு பிரிப்பார். சொல்ல முடியாது. இந்த ரெண்டு கட்சியும் வாக்க பிரிச்சதுன்னா புஷி ஆனந்த் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாரு. அந்த ஒரு கணக்கும் இருக்கு. ஆனா புஷி ஆனந்த் ஜெயிக்கிற அளவுக்கு அங்கு விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படின்னா இளைஞர்கள் பட்டாளம் நிறைய இருக்கு. அதே மாதிரி திமுக அண்ணன் திமுக வேண்டாம் நினைக்கிறவங்க இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, ஏன் முதியவர்கள் கூட இருக்காங்க. அவர் ஓட்டை பிரித்தால் இந்த ரெண்டு கட்சிகளும் தன்னுடைய முடிவை தீர்மானிக்க முடியாது. வில்லிவாக்கத்துல ஆதவ அர்ஜுனாவா ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல வந்து நிக்கிறாரா? ரொம்ப முக்கியமான தொகுதியாச்சே. திமுக முக்கியமான தொகுதி. அண்ணா திமுக ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய தடவை ஜெயிச்சிருக்கு. அந்த இடத்துல அவர் வர்றாராம். அப்போனா எப்படி ஜெயிப்பாரு? வாய்ப்பு இருக்கா? சரி ஓட்ட கணிசமா பிரிச்சிருவாரா? ஜெயிக்கவும் செஞ்சிருவாரா? ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்துல. இதெல்லாம் ஒரு கணக்கா இருக்கும் பொழுதுதான் என்னன்னா இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா முக்கிய பெரும்பூரில் நின்னாங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கான ஸ்டார் ஸ்டடட் டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. நட்சத்திரங்கள் மிகுந்த ஒரு மாவட்டம் ஆயிடுது. கடுமையான போட்டி திமுக அண்ணா திமுக தாவேக்காவுக்கு. அண்ணா திமுக சென்னை மண்டலத்துல கண்டுக்கிறதே இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்க ரொம்ப ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. எடப்பாடிக்கு கண்டுக்கிறது இல்லை, இங்க கூட்டம் போறது இல்லை, இதை பத்தி பேசுறது கிடையாது. திமுக ஜெயிச்சுட்டு போட்டுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. 2016 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது சென்னையில கணிசமான தொகுதிகளை அண்ணா திமுக ஜெயிச்சது. திமுக மிகப்பெரிய அடியா இருந்தது. ஆனா கடைசியில பார்த்தா இப்போ விட்டுருவாங்க போல இருக்கே, அதை தாவேக்கா பயன்படுத்த நினைக்குது. அதனால பெரம்பூர் அநேகமாக விஜய் நின்று விடுவார், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற ஊர்களை வைத்து பார்க்கும் பொழுது கன்னியாகுமரியில ஒரு வாய்ப்பு இருக்குங்க, திருச்சியில் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, கடலூர் போன்ற இடங்களில் கடலூர் நின்னார் அப்படின்னா விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா அவருக்கு பலம் ரொம்ப நிறைய இருக்கான். அதையும் விஜய் கணக்குல வச்சிருக்கிறாரு. இதுக்கு நடுவுல பாஜக அணிக்கு விஜய் போயிடுவாருன்னு ஒரு பேச்சு வேறு இருக்குங்க. முக்கியமான பிரமுகர்கள்லாம் போடுறாங்க. அப்போனா வாய்ப்பு இருக்குமா? அங்க போயிடுவாரா? அந்த பேச்சு நடக்குதா? அப்படி நடந்தாலும் எத்தனை பெரிய மாற்றங்கள் வரும் அதெல்லாம் இன்னும் அடுத்த 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். இருந்தாலும் விஜய் ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்கிறாரு. சென்னையை குறி வைக்கிறாரு. வெற்றி பெறுகிறாரா என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.